நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 அசம்பிளி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஓட்டு எண்ண போகிறாங்க. ஸோ நிறைய எக்ஸிட் போல் வந்துச்சு. அவர் ஜெயிக்க போகிறாரு, இவர் ஜெயிக்க போகிறாரு, அவர் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை இவர் தான் முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்துட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏடிஎம்கே கூட்டணி. அடுத்து திமுக ஸ்டாலின் வர போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம டிவிகே விஜய் முதலமைச்சர் வர போகிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. சரி, எனிவே நம்மளுக்கு இந்த 3 பேருக்குள்ளது முதலமைச்சர், அதில் ஒன்றும் மாற்றத்து இல்லையே, தப்பு இல்லை. ஏன் வரக்கூடாது? சீமான் வரலாம்ல, சீமான் வரலாம், சீமான் ஒரு முதலமைச்சர். அப்போ 4 பேருக்குள்ளே முதலமைச்சர், அப்படி தானே? பாசிபிலிட்டிஸ். ஏன்னா நம்மளுக்கு கவுண்டிங் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லா பேரும் ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ இவருக்கு இவ்வளோ சீட்டு வரும், இவருக்கு இவ்வளோ சீட்டு வரும், நம்மளே கூட ஒரு அசம்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு 3 பேர்த்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட நான் ஒரு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம எல்லா பேரும் சொன்னது தோராயமாக அசம்ஷன் தான். ரைட்டா? இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருமே இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது ஓட் கவுண்டிங் வந்தால் தான் இவர் முதலமைச்சர், இத்தனை எம்எல்ஏக்கு இவங்க வாங்கியிருக்காங்க, அதனால் இவர் தான் முதலமைச்சர்னு அப்புறம் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, யார் முதலமைச்சரை வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம், கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம், அது மாற்றுக்கிறதே கிடையாது. இனிமேல் போய் ஓட்டு போட போகிறோமா? இல்லை, ஆல்ரெடி போட்டாச்சு. யார் முதலமைச்சர்னு சொல்லி ஆல்ரெடி மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது வெளியிடக்கூடிய டைம் தான் வரப்போகுது. ஸோ யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் முதலமைச்சர் வந்தாலும் அவங்க நல்லது செய்யணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன செஞ்சோன்னா, ஓட்டு போட்டுட்டோம். சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, அது உண்மை தானே. இப்போ ஜனநாயகம் அப்படின்னா என்ன மீனிங்? இப்போது எல்லாத்தையும் பிடிக்கும்னு அவசியம் கிடையாது. சில பேர்த்த பிடிக்கும், சில பேர்த்த பிடிக்காது. இவருக்கு இந்த இருக்க பிடிக்காது, இல்லை இவருக்கு இதில் பிடிக்காது, அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது தான், சில பேர்த்துக்கு பிடிக்கும். அப்போ நம்ம பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அப்போ ஓவராலாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டதே ஆகணும், மந்திரியாக ஏற்றுக்கிட்டதே ஆகணும். இது ஜனநாயக கடமை, வேற வழியே கிடையாது. இந்த வீடியோ எதுக்கு பார்க்க போறோம்னா, யார் முதலமைச்சர் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது இனிமேல். ஆனால் முதலமைச்சராக வரக்கூடிய நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஏன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க, ஓட்டு போடாமல் இருப்பாங்க. எல்லாத்தையும் நாங்கள் எப்படி எல்லா பேருமே, எல்லா மக்களும், தமிழ்நாடு மக்கள் எல்லா பேரும் உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிறோமோ, அது மாதிரி நீங்கள் முதலமைச்சராகிய நீங்கள் என்ன செய்யணும்? ஓட்டு போட்டவங்க போடாங்க எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட்டால் தான் இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கும். அப்போ நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் யாராவது வரப்போறீங்களோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் மக்களாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, முதல் காரியமாக மதங்கள் அடிப்படையில் யாரும் வேறுபாடு இல்லாமல் நடத்துங்க. ஏன்னா ஹிந்து மதம் அவங்க நிறையா மக்கள் தொகை இருக்காங்க, அடுத்து முஸ்லீம் மதம் இருக்காங்க, அடுத்து கிறிஸ்டின் இருக்காங்க, அடுத்து சின்ன சின்ன மதங்கள் சீக்கியர்கள்லாம் நம்மகிட்ட கம்மி தான். அப்போ இந்த 3 மதங்கள் முக்கியமான மதங்கள் எது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். எல்லா மதமுமே ஈக்குவல் தான். இந்த மதத்தை திட்டினா அந்த மதம் ஓட்டு போடுவேன், அந்த மதத்தினே இந்த மதம் ஓட்டு போடுவேன், அப்படி இல்லாமல் எல்லா மதங்களும் ஒன்று தான். எது நியாயமாக இருக்குமோ அந்த நியாயப்படி நடந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்கள் பேர் கடைசி வரைக்கும் நிலைக்கும். நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலாம் வச்சுங்களே, ஆனால் உங்கள் பேர் கடைசி வரைக்கும் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மதத்தையும் வேறுபாடு இல்லாமல், எந்த மதத்துக்கும் இந்த மதத்தை நம்ம திட்டோம் அப்படின்னா அடுத்த மதம் நமக்கு சந்தோஷமாக ஓட்டு போடணும்னு நினைக்காம, அந்த மதத்தை திட்டினா இந்த மதக்காரங்க ஓட்டு போடணும்னு நினைக்காம எல்லா மத மக்களும் ஒன்று தான். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் எது நியாயமோ அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களாகிய நாங்கள், நீங்கள் முதலமைச்சர்
யாருன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு யார் முதலமைச்சர் வர போகிறீங்க அவங்க நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது என்ன எதிர்பார்க்கணுனாங்க, போதை கலாச்சாரம். இப்போது முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய போதை கலாச்சாரம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, அபின், அப்புறம் இந்த டாஸ்மார்க் அப்படி ஏகப்பட்டது இருக்குது. அப்போ இந்த கஞ்சா அபின் கலாச்சாரம்னா என்ன மீனிங்னா, இந்த போதை கலாச்சாரத்தினால மக்களிடம் அமைதியின்மை நடக்குது, கொலை நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது, ஏகப்பட்ட கெடுதல் நடக்குது. இந்த கெடுதல் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இருக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த டாஸ்மார்க்கு, இந்த போதை கஞ்சா அப்படின்னு இப்படி நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த போதைகள்னால மக்களுடைய என்ன செய்யறாங்கன்னா, போதை அடிச்சுட்டோன்னா அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்பட்டது. அப்போ இந்த மாதிரி கெடுதல் தவறான செய்திகள் நிறைய நடக்கிறதுனால அப்போ மக்கள்கிட்ட ஒரு அமைதியின்மை இல்லாமல் போகுது. அப்போ இதையே நீங்கள் என்ன செய்யணும், இந்த போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தணும். யார் எதிர்பார்க்குறா? மக்களாகிய நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம். யார் வந்தாலும் சரி, நீங்கள் அதை கொடுக்குறீங்க இதை கொடுக்குறீங்க சொல்லி கடைசியில் என்ன செய்ய போகிறீங்க? கையிலேருந்து நீங்கள் போட போகிறது கிடையாது. டாக்ஸ் வரி ஏற்றி விடுவோம், யாராவது அதெல்லாம் செய்வோம். அதனால் இலவசம்லாம் எங்களுக்கு வேண்டாம். இண்டஸ்ட்ரீஸ், நீங்கள் வந்து ஒரு 1000 கோடியில் ஒரு பக்கம் நீங்கள் இலவசம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 கோடியில் ஒரு தொழிற்சாலை அமைங்க. இப்போ மதுரைன்னு வச்சுக்கோங்க, எங்கள் பக்கத்தில் தொழிற்சாலையே கிடையாது மதுரையில். அப்போ நீங்கள் என்ன செய்யலைனாக்கும் மதுரையில் தொழிற்சாலை அமைக்கலாம். ராமநாதபுரத்தில் பெரிய தொழிற்சாலை 1000 கோடிக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 1000 கோடிக்கு ஒரு தொழிற்சாலை முதல் அமைங்களே. எவ்வளோ வரப்போகுது? 1000 கோடி என்னாச்சு? அதிகபட்சம் ஒரு 32,000 கோடி இல்லைன்னா 40,000 கோடி. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு 1000 கோடியில் வந்து பெரிய தொழிற்சாலை அமைங்க. மக்கள் சுபிட்சமாக இருப்போமே, எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குமே. வெளி மாநிலத்துக்கு போக வேண்டாம், வெளி மாவட்டத்துக்கு போக வேண்டாம். இங்கேருந்து சென்னைக்கு வந்து கூட்டமாக கும்பிடுறாங்களே, எதுக்காக கும்பிடுறாங்க? பாவம், வேலை இல்லாமல் தான் இங்கே கும்பிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னாக்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 1000 கோடியில் ஒரு தொழிற்சாலை அமைங்க. அந்த தொழிற்சாலை அமைச்சு என்ன செய்யனாக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அதை செய்யலாமே. அந்த தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சுதாங்க, வேலை வாய்ப்பு செஞ்சுதாங்க, நாங்களே வேலை பார்த்து பெரிய நல்ல நிலைமைக்கு வந்துடும். அது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இன்னொன்று, நீங்கள் இலவசம் கொடுத்துட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்று, வெளிநாட்டிலேருந்து கடை வாங்குவோம். அப்போ கடை வந்து யார் தலையில் விழுகும்? தமிழ்நாட்டு மக்கள் தலையில் விழுகும். அப்போ கடை வாங்கினீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது, அடிப்படை வசதிகள் பண்ண முடியாது. அப்போ வர வரிகளை பூரா என்ன செய்வோம்? ஏற்றத்தையும் செய்வோம். அப்போ வரி என்ன செய்வோம்? இபியில் வரி ஏற்றுவோம், அப்புறம் வந்து வீட்டு வரி ஏற்றுவோம், என்னென்ன வரி ஏற்ற முடியுமோ அதை பூரா வரி ஏற்றுவோம். காரணம் என்ன செய்ய? கடை வாங்கி நம்ம இலவசத்தை கொடுக்கணும், அதானே செய்யணும். அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இலவசம் வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். எங்களுக்கு தேவை நல்ல வசதி வாய்ப்புள்ளதாக ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்க அதுக்கு நாங்களே ஒரு பெருசாக ஒரு தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். புரிஞ்சதா? அப்போ எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம். இந்த இலவசம் கொடுத்ததுனால நிறைய டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு டாக்ஸை குறைச்சி, அதாவது வரியை குறைச்சி எங்கள் நல்வழிப்படுத்தினாலே போதும். கண்டிப்பாக தமிழ்நாடு முன்னேறுவதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்து விவசாயம். விவசாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பாவம் விவசாயிகள் எவ்வளோதே கஷ்டப்பட்டாலும் அவங்க செலவழித்த பணம் கூட வருமா அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் ஒரு 50,000 செலவழிச்சாங்கனாக்க 60,000 ரூபா வரும், 10,000 ரூபா வரும் எக்ஸ்ட்ரா வச்சுங்களேன். அந்த 10,000 ரூபா உழைப்பு கூட ஈடு இடையாகாது. அப்போ இந்த விவசாயத்தை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, விவசாயத்தை ஒழிச்சு, அதாவது நிறைய விவசாயம் பண்ண முடியாமல் காரணம் என்ன, பண்ண முடியாமல் ஆகுவதுக்கு காரணம் என்னாங்க? தண்ணி பிரச்சனை மட்டும் கிடையாது. தண்ணி பிரச்சனை நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் காட்டு பன்னி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் காடு பூரா அந்த சீமக்கருவில் வந்து வளர்ந்து கிடக்கு.
அப்போ என்ன செய்யணுங்க, இந்த சீமக்கரு வளர்ந்துருந்தேன்னா அங்கே காட்டுப்பணிகள் நிறையா வளருது. அப்போ காட்டுப்பணிகள் என்ன செய்யுது, இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நைட்டில் வந்து அந்த காட்டுப்பணி உழைப்பிட்டு கடைசியில் விவசாயிகளை வந்து விவசாயம் பண்ண விடாமல் ஆக்கிடுது. அப்போது நட்டப்பட்டு கடைசியில் விவசாயம் பண்ணாமல் விட்டுறாங்க, போகடாங்கண்டு விவசாயம் பண்ணாலும் இந்த காட்டுப்பண்ணி இந்த மாதிரி வந்து நிறையா உழைப்பி விவசாயத்தை கெடுத்துருது. என்னத்தை விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விவசாயம் பண்ணாமே போயிடறாங்க. அப்போ முதலமைச்சர் நீங்கள் என்ன செய்யணும், விவசாயத்தை வந்து எப்படி வந்து ஈஸியாக அவங்க பண்ண வைக்கலாம், விவசாயிகளுக்கு எப்படி நம்ம உதவி பண்ணலாம். இலவசத்துக்கு கொடுத்து நீங்கள் ஒன்றும் உதவியெல்லாம் பண்ண வேணாம், காசு கொடுத்து அவங்களுக்கு எப்படி குறைஞ்ச ரேட்டில், அதாவது இப்போ விவசாயம் வந்து இலவசமாக கொடுத்து பண்ணனே எங்களுக்கு தேவையில்லை, குறைந்த செலவில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், காட்டுப்பணி பிரச்சனை நிறையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை நிவர்த்தி பண்ணிட்டாலே கண்டிப்பாக விவசாயிகள் வந்து அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனையும் இருக்குது, அந்த தண்ணி நிவர்த்தி பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்களாங்க கண்டிப்பாக விவசாயம் முன்னேறும். அப்போது விவசாயிகள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வரக்கூடிய முதலமைச்சர் அது விவசாயத்துக்கு முக்கியமாக நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன சொல்லலாம், தனியாக ஒரு விவசாய அமைச்சர் மட்டும் அது விவசாயத்தை பற்றி தெரியணும், அப்போ தானே செய்ய முடியும். ஒரு மந்திரி அப்படின்னா அப்போ ஒரு விவசாயத்துக்கு ஒரு மந்திரி போட போகிறீங்கன்னா விவசாயத்தை பற்றி டே டு எல்லாமே தெரியக்கூடிய விவசாயியாக இருக்கணும், விவசாயிகள் வந்து அந்த மந்திரியாக இருக்கணும். விவசாயத்தை பற்றி தெரியக்கூடிய மந்திரியாக இருந்தால் தான் அவங்களுக்கு செய்ய முடியும். சில பேர் என்ன செய்கிறாங்க, மந்திரியாக போடுறாங்க, அதை பற்றி என்னென்ன தெரியாது, விவசாயம்னா என்னென்ன தெரியாது, ஆனால் அவர் வந்து விவசாய மந்திரி இந்த மாதிரி போட்டால் என்ன செய்ய முடியும். அப்போது நீங்கள் போடக்கூடிய மந்திரிகளே அந்தந்த துறைக்கு அந்தந்த துறையில் நல்ல நாலேஜ் நல்ல அறிவு உள்ளவராக போட்டிங்கனாக்கு கண்டிப்பாக அந்தந்த துறையை முன்னேறும் போது தமிழ்நாடு முன்னேறும். அப்போ விவசாயம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி எஜுகேஷன், அது எஜுகேஷன் சொன்னோடனே உடனே நம்ம ஹிந்திக்கு வந்துடும். என்ன அப்படின்னா ஹிந்தியை பொறுத்தளவில் இட் இஸ் அ லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாட்டில் ஏன் ஹிந்தி எதிர்க்கிறீங்க, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, ஐசிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. இப்போ என்ன செய்யறாங்க, அரசியல்வாதிகள் பிள்ளைங்க எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த பிள்ளைகளை எடுத்துக்கோங்க, இவங்க பூரா எங்கே படிக்க வைக்கிறாங்க, 99% ப்ரைவேட் ஸ்கூலில், மெயினாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூலில் அங்கே ஹிந்தி படிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதற்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. பரம ஏழை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், புரிஞ்சதா? அந்த காலத்தில் வேறு வழி கிடையாது, எல்லா பேருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கிறோம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். அப்போது என்ன செய்கிறாங்க, நிறையா குழந்தைகள், அதாவது விவசாயிகள், முக்கியமாக விவசாயத்தோட குழந்தைகள் இல்லை, அது விவசாயத்தில் வந்து கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்க, அதுலேயும் பெரிய பணக்காரங்க என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறவங்க மட்டும் ஏன் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாது, ஹிந்தி மட்டும் சொல்ல வேறு லாங்குவேஜ் படிக்கக்கூடாது, ஏன் ஹிந்தினால ஏன் எதிர்க்கிறோம்? அப்படி இல்லாமல் எல்லா பேருமே, ஏன் ஒன்றும் இல்லை, ஹிந்தி எதிர்க்கிறாங்க இல்லையா, அவங்க குழந்தைங்க அவங்க பேரம்பேத்திக்கு எங்கே படிக்கிறாங்க நீங்கள் கேளுங்களே, எல்லா பேருமே படிக்க வைக்கிறோம். ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடாது? அப்போ எஜுகேஷன் நீங்கள் என்ன செய்யணும், அது வந்து ஒரு பாலிசி இல்லை, ஒரு பொய் சொல்லாமல், மக்கள்கிட்ட பொய் சொல்லாமல் எல்லா பேருமே படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய முதலமைச்சர் நீங்கள் என்ன செய்யணும்னாக்க இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ஒரு ஸ்போர்ட்டிவாக திங்க் பண்ணணும். ஏன்னா ஹிந்தியை பொறுத்தளவில் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலம் மக்களுக்கும் ஹிந்தி தெரியும். மெயினாக கேரளா மக்கள் ஹிந்தி படிக்கிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, கர்நாடக மக்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஆந்திரா மக்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க, தெலுங்கானா மக்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஒரே ஒரு மாநிலம், அதுவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கிராமத்துலேருந்து படித்து போகிறோம் இல்லைங்களா, எங்களை ஆளுக வந்து கிராமத்துலேயும் படித்தோம், நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படித்தோம். அப்போ வெளியில் போகும்போது ஹிந்தி தெரிய மாட்டேது. ஏன்னா
இந்தியாவில் ஃபுல்லாக ஹிந்தி தான் மெயின் லாங்குவேஜ். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கக்கூடாது? ஏன் நீ அப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூலையும் ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதெல்லாம் நியாயமானது. ஆனால் அங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். என் பிள்ளைங்க என் பேரங்க அரசியல்வாதிகள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் படிக்க வைக்கலாம். எல்லாத்துக்கும் வசதி படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு வசதி இல்லையே. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அதனால் தமிழ்நாடு சொன்னாலே எல்லா பேரும் ஹிந்தி படிக்கிறேன்னு இங்கே சொல்லி பாருங்கள். இல்லை, ஒருத்தர் யார் ஹிந்தி படிக்கல? பாவப்பட்ட இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லா பேருமே எதுவும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வாங்க. அரசியலாக பார்க்காதீங்க. அரசியல் எப்போ பாருங்கன்னா, நீங்கள் எலெக்ஷன் வரும்போது அரசியலாக பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அரசியல் பார்க்காம மக்களுக்கு எது நன்மை செய்யணும் கரெக்டாக இருக்கும், எது நன்மை செஞ்சால் மக்கள் உயர்வாங்க, அந்த மாதிரி பார்த்து வரக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சராக வரணும். அப்படித்தான் மக்கள் எதிர்பார்க்குறோம். நீங்களும் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, நான் கூறியது ஏதாவது தவறு இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனச்சாட்சிப்படி நிறையா மக்கள் நிறையா பேர் பேசும்போது அவங்களுடைய கருத்தின் அடிப்படையிலேயே நான் பேசுகிறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு முதலமைச்சராக வரணும். அந்த யார் வந்தாலும் சரி, அந்த முதலமைச்சரை எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய முதலமைச்சராக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து, உங்களுடைய சொந்த கருத்து என்னவோ அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றணும். அதே நம்முடைய முக்கிய கடமை. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.